இந்த உலகத்துல குறையில்லாத குடும்பம் இல்ல, வேதனைகளும் வலிகளும் இல்லாத மனிதன் இல்ல. வாழ்க்கை ஃபுல்லா மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிச்ச மனிதர்கள் இல்ல, வேதனைகளையும் வலிகளையும் மட்டும் அனுபவிச்ச மனுஷனும் இல்ல. காலம் மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். இது இந்த உலகத்தோட இயல்பு நிலை. இந்த இயல்பு நிலையம் புரியறது தான் பக்குவம். மனசுக்கும் அறிவுக்கும் தூரம் இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாம நம்ம முழு வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை புரிஞ்சு லாப நட்டங்களை தெரிஞ்சு வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில கோடீஸ்வரனா யாருன்னு தெரியுமாங்க? கடன், பகை, நோய் இந்த மூணுமே இல்லாம குடிசையில வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்றான் பாருங்க, அவன் தான் உண்மையான கோடீஸ்வரனே. உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை உதவி செய்யாமல் மறுத்துப்பார், அந்த நொடியே நீ அனைவராலும் மறக்கப்படுவாய். சிலர் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே அவர்களை நாம் நண்பர்கள் என்று நம்பிக்கொண்டிருப்போம். இன்றைய உலகத்தில் முகம் எது, முகமூடி எது என்று தெரியாமலேயே நாம் பல மனிதர்களிடம் பழகி கொண்டிருக்கிறோம். இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையே தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலைமையே ஒரு நொடி போதுமானது மகனே. நம்ம முன்னேற்றங்கிறது நமக்குன்னு ஒரு பாதையை எடுத்து அதை தீவிரமா யோசிச்சு செயல்படுத்த ஆரம்பிக்கணும். இதுல ஏற்படுற லாப நஷ்டங்கள் நம்ம சேர்ந்தது. இதுல யாரையும் குறை சொல்ல ஒண்ணும் இல்ல. ஏதோ பிசினஸ் பண்ணணும், அதுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா அதுல லாபத்தை பார்க்க முடியாது. செய்யற தொழிலை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் நிறைவாகவும் அடுத்தவங்களுக்கும் அது பிரயோஜனப்படுற மாதிரியும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அனுபவமே நம்மளை ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்தும். நமக்குன்னு தனி பாதையை உருவாக்க முடியும்.